للخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهدي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل يعلمنا كتاب الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகள் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால், ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இன்றைய இந்த அமர்வுகளினூடாக உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில விடயங்கள் தெளிவுபடுத்தப்படவிருக்கின்றன. எனவே அல்லாஹ் இரக்கப்பட்டு தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படக்கூடிய நிலையில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நிலையில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமகாலத்தில் இந்த இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம் சமூகம் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலையில் முஸ்லிம் சமூகம் பலவிதமான சிந்தனையிலே பலவிதமான நோக்கம் கொண்டு இந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சாரார் இந்த பிரச்சனைகள் எங்கே சென்று முடிய போகிறது, இந்த பிரச்சனைகளின் பின்விளைவு எப்படி இருக்க போகிறது என்பதை சிந்தித்தவர்களாகவும், இன்னொரு சாரார் முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற தலைமைத்துவமாக அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள்,
அந்த அரசியல்வாதிகள் என்னதான் செய்ய போகிறார்கள், அந்த அரசியல்வாதிகள் ஏன் மௌனிகளாக இருக்கிறார்கள் என்பது போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு இன்னொரு சாரார் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னொரு சாராரின் நிலை என்ன? எங்களை வழிநடாத்துவதற்கு ஒரு உலமா சபை இருக்கிறது, ஒரு உலமா சபை இருக்கின்றது, அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள், எங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கு அவர்கள் பதில் கொடுப்பார்கள் என்பது போன்ற சிந்தனை இருந்தது. ஆனால் ஒரு சில நிகழ்வுகள் அந்த சிந்தனைகளை எல்லாம் உடைத்தெறியக்கூடிய அளவுக்கு எங்களை வழிநடாத்த யார்தான் இருக்கிறார் என்று சிந்திக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகம் இந்த நிலையில் வீற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இலங்கை முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். இலங்கை முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் இந்த விமர்சனங்கள் புதிதாக இருக்கலாம், இந்த எதிர்ப்புகள் புதிதாக இருக்கலாம். ஆனால் இந்த விமர்சனங்களும் இந்த எதிர்ப்புகளும் இன்றைக்கு நேற்று வந்ததல்ல என்பதை முதலாவது ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். சஃபா மலை குன்றுக்கு மேல் இருந்து கொண்டு மக்களை நோக்கி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். எங்கே? தன்னுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் அழைத்து அந்த குடும்ப உறவை பார்த்து சொல்கிறார்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பது போன்ற செய்திகளை சொல்கிற பொழுது அந்த மஜ்லிஸிலே இருக்கிறார் அபூ லஹப் என்று சொல்லப்படுகிற மனிதர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர் என்ன செய்கிறார்? மண்ணை வாரி வீசுகின்றார். தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகவா எங்களை ஒன்று சேர்த்தாய், உமக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபிகளாரை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார், நபிகளாரை விமர்சிக்க ஆரம்பித்து விடுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து இஸ்லாத்துக்கு எதிரான விரோதம், நபிகளாருக்கு எதிரான பிரச்சாரம் அவிழ்த்துவிடப்படுவதை நாங்கள் வரலாற்று ரீதியாக இன்று வரைக்கும் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த எதிர்ப்புகளை பார்த்து, இந்த எதிர்ப்புகளை கண்டு ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆட்டம் கண்டுவிடக்கூடாது, மனரீதியான தளர்ச்சியை அடைந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின்னி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள், முஹம்மது நபி அவர்களுக்கு முன்னால் வந்த ஏனைய நபிமார்களுக்கும் இருந்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் ஒவ்வொரு நபிமாருக்கும் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் விரோதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா. அந்த விரோதிகள் செய்யக்கூடிய வேலை என்ன? ஒருவர் மற்றவருக்கு பொய் பிரச்சாரங்களை செய்து செய்து அந்த நபிமார்களை எதிர்ப்பவர்களாக, விரோதிப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 112வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற ஒரு முஸ்லிம் இது போன்ற கட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், முதலாவதாக மனரீதியாக தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். மனரீதியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆட்டம் கண்டுவிடக்கூடாது, மனரீதியாக இருக்கின்ற நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதிர்ப்புகள் என்பது, விமர்சனங்கள் என்பது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, மாறாக ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? விரோதிகளை வைத்துதான் இருக்கிறான் என்பதை நாங்கள் முதல் அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளாருடைய வரலாற்றை படிக்கிற நாங்கள், நபி தோழர்களுடைய வரலாற்றை படிக்கிற நாங்கள், அவர்கள் எதிர்க்கப்பட்ட விதம், அவர்கள் விமர்சிக்கப்பட்ட விதத்தை பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாங்கள் விமர்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கப்படவில்லை என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த சந்தர்ப்பம், இது போன்ற பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்பம் ஒரு மூமினை பொறுத்தவரையில், நபிகளாருடைய வரலாற்றை படித்த ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எந்த ஒரு கட்டத்திலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே
இஸ்லாம் என்பது எதிர்க்கப்படக்கூடியதுதான். உலகத்தில் எது சத்தியமாக இருக்கிறதோ, உலகத்தில் எது உண்மையாக இருக்கிறதோ அது நிச்சயம் எதிர்க்கப்படத்தான் போகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால் நாங்கள் எதிர்க்கப்படுவதும் நாங்கள் விமர்சிக்கப்படுவதும் உண்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்காக, எங்களை நாங்கள் உள ரீதியாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இன்னொரு கட்டம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வயஅபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய ஒளியாகிய, அல்லாஹ்வுடைய நூறாகிய இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை வாயினால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வயபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். இஸ்லாத்தின் விரோதிகள், அந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் கூட அல்லாஹ் எடுத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா? அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தத்தான் போகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்து தௌபாவுடைய இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா? சத்திய மார்க்கம் என்றால் எதிர்க்கப்படாது, இஸ்லாம் எதிர்க்கப்படாது, இஸ்லாம் விமர்சிக்கப்படாது என்பதல்ல. இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது விமர்சிக்கப்படும், அது எதிர்க்கப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ஒளியை வாயினால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் எடுத்திருக்கிற முடிவு என்ன? அவன் அதை பரிபூரணப்படுத்தித்தான் தீருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற பிரச்சனைகள், எதிர்ப்புகளை எல்லாம் நாங்கள் சந்திக்கிற பொழுது எங்களை நாங்கள் எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்க்கத்தான் போகிறான், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கத்தான் போகிறான் என்ற ஒரு பலமான நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வாயினால் ஊதி ஊதி அணைக்க நினைப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்கள் ஊதி ஊதி அணைக்க முயற்சிப்பார்கள், அதற்கு மேலால் அல்லாஹ் வளர்த்து கொண்டு போவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்தில் இலங்கை முஸ்லிம்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் இன்றைக்கு இந்த இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு நலவை பெற்று தந்திருக்கிறதா அல்லது தீங்கை பெற்று தந்திருக்கிறதா என்று நாங்கள் நோக்கி பார்த்தால் இந்த குர்ஆன் வசனத்தின் உண்மையை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அவர்கள் ஊதி அணைக்க நினைப்பார்கள், அல்லாஹ் இஸ்லாத்தை பரிபூரணப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இலங்கை மட்டுமல்ல உலக மட்டத்தை நீங்கள் எடுத்து நோக்கினால் இந்த உலகத்திலே பிரச்சாரம் இல்லாமல், இந்த உலகத்தில் பிரச்சாரம் இல்லாமல் கடும் வேகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்டியானி மார்க்கத்தை பரப்புவதற்கென்று தனி அமைப்பு இருக்கிறது. மிஷனரி வேக் என்று முழு உலக மட்டத்தில் பரவலாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்படி ஒரு அமைப்பு இருந்தும் அவர்களுடைய முயற்சிகளை தாண்டி எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலக மட்டத்தில் மாற்று மதத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு என்ற ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு சிலர் தனிப்பட்ட ரீதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் முஸ்லீம்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர மாற்று மதத்தவர்களுக்கு என்ன செய்யவில்லை? பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதோடு கடும் வேகமாக பிரச்சாரம் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதனால் தான் முழு உலகமும் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தை எதிர்க்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது போன்ற ஒரு நன்மை இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இலங்கையிலே வெளிப்படையாக இஸ்லாம் எதிர்க்கப்படவில்லை, வெளிப்படையாக இஸ்லாம் விமர்சிக்கப்படவில்லை. அதனால் இஸ்லாத்தின் வளர்ச்சி மந்தகரமாகத்தான் இருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலப்போக்கில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த விமர்சனங்களுக்கு பின்னால், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் விளங்க வேண்டியது, இந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் முஸ்லீம்களுக்கு இல்லாவிட்டாலும் இஸ்லாத்துக்கு ஒரு சில நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அது என்ன நன்மை தெரியுமா? இதெல்லாம் எங்களை நாங்கள் மன ரீதியாக உள ரீதியாக பலப்படுத்திக் கொள்வதற்காக நான் சொல்கிற செய்தி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக முக்கியமாக இரண்டு விதமான பயன்பாட்டை பார்க்க முடிகிறது. ஒரு விதமான பயன்பாடு என்ன தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாத்தை நாங்கள் பேசுவதை விட, இஸ்லாத்தை நாங்கள் பேசுவதை விட மாற்று மதத்தவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது சகோதரர்களே. மாற்று மதத்தவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது.
முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் என்ன நிலைப்பாட்டில் இருந்தது? குர்ஆனை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, தர்ஜுமாக்களை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற நிலையிலே தான் இருந்தது. இந்த பிரச்சனையின் விளைவு என்ன தெரியுமா? உலமாக்கள் சபையை முன்னால் வைத்துக்கொண்டு, அறிஞர்களை முன்னால் வைத்துக்கொண்டு, மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார்? குர்ஆன் வசனத்தை புரட்டி புரட்டி அவர் விளக்கம் கொடுக்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில கட்டங்களில் நாங்கள் பார்த்தோம், குர்ஆன் தர்ஜுமாவை கையிலே வைத்துக்கொண்டு அவர் விளக்கம் கொடுக்கிறார். எங்களுக்கு வேண்டுமானால் அவன் குர்ஆனை கொச்சைப்படுத்துவது போன்று விளங்கலாம். ஆனால் இந்த முயற்சி இருக்கிறதல்லவா, இஸ்லாத்துக்கு எதிராகவே குர்ஆனை பயன்படுத்துகிற இந்த முயற்சி முஸ்லிம்களுக்கு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அது காலப்போக்கிலே அந்த மனிதரை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கலாம். கெரி மில்லர் உங்களுக்கு தெரியும், மிஷனரி வேக்கோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒருவர் தான் இந்த கெரி மில்லர் என்று சொல்லப்படுபவர். இவர் எதற்காக பொறுப்பு சாட்டப்படுகிறார் தெரியுமா? குர்ஆனை ஆய்வு செய்து குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்களை திணிக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்து அவர் களத்திலே ஏவி விடப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார்? அல் குர்ஆனை ஆய்வு செய்கிறார். எதற்காக தெரியுமா? இஸ்லாத்தை படிப்பதற்காக அல்ல, இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை திணிப்பதற்காக. குர்ஆனை ஆய்வு செய்து கொண்டு வந்தவர் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறார் தெரியுமா? இஸ்லாத்துக்குள் வந்து விழுந்து விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்துக்கு எதிராக குர்ஆனை ஆய்வு செய்ய முற்பட்டேன், ஆனால் அல் குர்ஆன் என்னை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்தது. அதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு சில வசனங்களை திருப்பு முனையாக சொல்லுகின்றார். அதிலே மிக முக்கியமானதுதான் தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப்பு என்பது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் சொல்லுகின்றார், அபூ லஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும் என்று அல் குர்ஆன் சபிக்கிறது. இந்த அபூ லஹப் என்ற தனி மனிதர் யார்? அவர் ஏன் லஅனத்து செய்யப்பட வேண்டும் என்று அவர் சிந்தித்து அபூ லஹபுடைய வரலாற்றை படிக்கிறார். என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது தெரியுமா? அவர் கடைசி கட்டத்திலே சொல்லுகின்றார், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு இந்த சூறாவும் காரணமாக இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? அபூ லஹபுடைய வரலாற்றை படித்தால் நபிகளாருடைய முதலாவது பிரச்சார தினத்தன்றுதான் அவர் மண்ணை வாரி வீசி நபிகளாரை பதுவா செய்கிறார். அப்பொழுது அந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. அவர் சொல்கிறார், அபூ லஹப் நினைத்திருந்தால் இந்த குர்ஆனை பொய்யாக்கி இருக்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய பிறகு அபூ லஹப் 14 வருடங்கள் உலகத்திலே வாழுகின்றார். 14 வருடங்கள் உலகத்திலே வாழுகின்றார். அவர் உண்மைக்குமல்ல, வெளிப்படையாக பொய்யாக முஸ்லீமாக நடித்திருந்தால் அல் குர்ஆனிலிருந்து இந்த சூறாவை எடுத்திருக்க வேண்டும். அப்படிதானே? அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வந்தா அபூ லஹபோட 2 கை நாசமாட்டு பதுவா செய்யலாமா? செய்ய முடியாது. எனவே அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் இந்த சூறாவை எடுத்து போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை வரவில்லை தானே, அவருடைய மனதிலே மாற்றம் வரவில்லை தானே. இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு பெரிய சாட்சி என்று அவர் சொல்லி இஸ்லாத்துக்கு வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்றைக்கு அவர்கள் அல் குர்ஆனை கையிலே எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்கிறது. ஆனால் இன்னொரு நன்மை என்ன தெரியுமா? அந்த மதத்தவர்களே இஸ்லாத்தை பேசுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறதா இல்லையா? இஸ்லாத்துக்கு சார்பாக பேசக்கூடிய ஒரு நிலை வெளிப்படையாக வந்திருக்கிறதா இல்லையா? இந்த குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்குள் உங்களுக்கு தெரியும், அபாயாவுக்கு எதிரான போராட்டம் ஒன்று நடக்கிறது. முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய அபாயா பயங்கரவாதத்தை தூண்டுகிறது. அவர்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. எனவே அபாயாவை தடை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏற்படுத்திய வெற்றி என்ன தெரியுமா? இலங்கையின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது, முஸ்லிம் பெண்மணிகள் அபாயா அணிந்து கொண்டு அந்நிய மத பாடசாலைகளுக்கு வரலாம் என்றொரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்ததை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது வெற்றியா இல்லையா? ஒரு சமூகம் எதிர்க்கிறது, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை இஸ்லாத்துக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்லி கொண்டு போக முடியும். இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் மத்தியிலே இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் வந்த
ஒரு வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹலாலுக்கு எதிரான ஒரு பிரச்சனை போனது சகோதரர்களே. ஹலால் சர்டிபிகேட்டை பொறுத்தவரையில் அது ஜம்மியத்துல் உலமா கொடுத்த ஒன்றாக இருக்கலாம். ஆனால் ஹலால் என்ற அந்த விவகாரம் இருக்கிறது அல்லவா, அது முஸ்லீம்களுடைய ஒரு உரிமை. முஸ்லீம்கள் ஹலாலைத்தான் சாப்பிடுவார்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த ஜம்மியத்துல் உலமா ஹலால் என்றால் என்னவென்று இலங்கை முஸ்லீம்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கல. எந்த அளவுக்கு சொன்னா, ஹலால் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க, பொருட்களுக்கு பின்னால் ஹலால் இலச்சினை குத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னால் முஸ்லீம்களுக்கு தெரியாது இந்த இலச்சினை குத்தப்பட்டிருப்பது. பெரும்பாலும் தெரியாது. பெரும்பாலும் இந்த மஜ்லிஸில் இருக்கிற நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த இஸ்லாத்துக்கு எதிரான ஹலால் சர்டிபிகேட்டுக்கு எதிரான பிரச்சனை வருவதற்கு முன்னால் நீங்க அந்த ஹலால் சர்டிபிகேட்டை கண்டிருக்கிறீங்களா? அந்த ஹலால் சர்டிபிகேட்டை பார்த்து தானா சாமம் வாங்கினீங்க? வாங்கல்ல. அந்த அளவுக்கு என்ன இந்த ஹலால் சர்டிபிகேட்டை பத்தி முஸ்லீம் சமூகத்துக்கு விளக்கம் இருக்கல்ல. ஆனா இந்த பிரச்சனைக்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது? ஹலால்ண்டா என்ன, ஹலாலை நாங்கள் ஏன் பேணணும், ஹராமுண்டா என்ன, ஹராத்தை ஏன் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பது போன்ற செய்திகளை படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிற நன்மைகளில் மிக முக்கியமான ஒன்று. எனவே ஒரு பக்கம் மாற்று மதத்தவர்கள் மார்க்கத்தை படிக்க தயாராகிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஹலால் சர்டிபிகேட்டை வாபஸ் வாங்கிவிட்டு ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம் நிகழ்ச்சியில் ஒரு 40 நிமிஷம் பேசுகின்றார்கள். பேசுகிற பொழுது அவர் ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார். என்ன செய்தி தெரியுமா? அது நாங்கள் எல்லோரும், இலங்கை வாழ் முஸ்லீம்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் தௌபா செய்தாக வேண்டும். எதுக்கு தௌபா தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நாங்கள் இதுவரைக்கும் இஸ்லாத்தை மாற்று மதத்தவர்களுக்கு சொல்லவில்லை, இஸ்லாத்தை அந்நியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தௌபா செஞ்சு போட்டு இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த தவறை விடாமல் மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உரையில் பேசக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவரைக்கும் என்ன சிந்தனை? மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல தேவையில்ல, முஸ்லீம்களை தான் திருத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்த சமூகத்துக்கு இந்த பிரச்சனைக்கு பின்னால் கிடைச்ச பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு முஸ்லீம்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? இது மிகப்பெரிய வெற்றி சகோதரர்களே. எனவே இந்த பிரச்சனைகளையும் இந்த எதிர்ப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் மனரீதியாக தளர்ந்து விடாமல் உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் கொலை செய்யப்பட்டாலும் இஸ்லாம் வளரும், இஸ்லாம் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான், மனதை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் இந்த கட்டத்தில் முஸ்லீம்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முடிவு என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். 3வது அத்தியாயம் 39வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? வலா தஹினு, நீங்கள் சிறுமைத்தனம் பட வேண்டாம், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்களை சிறுமைத்தனம் படுத்திக் கொள்ள வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது இந்த பிரச்சனை, இந்த எதிர்ப்புகள் எங்களை மனரீதியாக பலவீனப்படுத்தி இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா? எங்கட தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்கட ஜம்மியத்துல் உலமா என்ன செய்து, வேற வேற இருக்கிற அமைப்புகள் என்ன செய்து, யாருமே எங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க இல்லையே, யாருமே முஸ்லீம்களோட பிரச்சனையை பேசுகிறாங்க இல்லையே என்ற ஒரு விதமான சிந்தனை வந்து எங்கட எதிர்காலம் மோசமாகத்தான் இருக்கும்,
எங்கட எதிர்காலம் தோல்வியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு சிந்தனை பரவலாக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உண்மையான மூமின்களை பார்த்து, உண்மையான இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் மனதளவில் தளர்ந்து விட வேண்டாம், நீங்கள் உங்களையே சிறுமைத்தனம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். வலா தஹ்சனு, தோல்வி கிடைக்குமோ, கொலை செய்யப்படுவோமோ, அழிந்து போய் விடுவோமோ என்று நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் இந்த பூமியில் உயர்ந்தவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமகால பிரச்சனையில் இந்த குர்ஆன் வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களுக்கு எடுத்து சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்கிறான் தானே, முஸ்லீம்களாகிய உண்மையான மூமின்களாகிய அந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறான் தானே, நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ள வேண்டாம், நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் பூமியில் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறான் தானே. இதுக்கு ஒரு உதாரணம் சமகால பிரச்சனைகள் என்று சொல்லட்டுமா? இந்த ஹலால் விவகாரம் போய்கொண்டிருக்கிறது, ஹலால் பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? இடைநடுவிலே வெண்டோல் லங்கா என்ற ஒரு கம்பெனி என்ன செய்கிறது? அவர் ஒரு ஆர்டிக்கலை எழுதி போடுகிறார்கள், அவர்கள் ஒரு கட்டுரை எழுதி போடுகிறார்கள். என்ன தெரியுமா? ஹலால் சர்டிபிகேட்டை நாங்கள் 1 மாத காலம் என்ன செய்தோம்? எடுக்கவில்லை. அதனால எங்களுக்கு 15 மில்லியன் 1.5 கோடி நஷ்டம் ஏற்பட்டுட்டது என்று சொல்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நடப்பு? 1 மாத காலம் ஹலால் சர்டிபிகேட்டை எடுக்கல, அதனால எவ்வளவு பெரிய நஷ்டமாம்? 1.5 மில்லியன் 15 மில்லியன் 1.5 கோடி நஷ்டமாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் இந்த ஹலால் சர்டிபிகேட்டை பொறுத்தவரையில் அது நாட்டு நலனுக்காகவும் மாற்று மத கம்பெனிகளின் நலனுக்காகவும் கொடுக்கப்பட்டது. அதில் முஸ்லீம்கள் நன்மை அடைந்து கொண்டார்கள், முஸ்லீம்களும் நன்மை அடைந்து கொண்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூமின்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் கிடைக்கிற வெற்றி என்ன தெரியுமா? இந்த ஹலால் சர்டிபிகேட்டுக்கு எதிராகத்தான் போராட்டம் நடக்குது. அல்லாஹ் எப்படி காட்டினான்? மாற்று மதத்தவர்கள வாயாலே ஹலால் சர்டிபிகேட்டின் பொறுமதியை எடுத்து காட்டினான். எப்படி? 1 மாத காலம், 1 வருஷம் அல்ல, 1 மாத காலத்துள்ளுக்கு ஹலால் சர்டிபிகேட் இல்லாம 1.5 கோடி நஷ்டம் என்று சொன்னா, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹலால் சர்டிபிகேட்டால முஸ்லிம் சமூகம் வெற்றி அடையலையா? முஸ்லிம் சமூகம் இந்த இலங்கைக்கு நல்லது செஞ்சு கொடுக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே நம்ம எங்களை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எங்களையே நாங்கள் கவலைக்குள் ஆளாக்கி கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களிடத்தில் சரியான ஈமான் இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. மனிதன் விடக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் பொறுப்பல்ல, அதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் ஒவ்வொரு கட்டத்திலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் நிச்சயம் முஸ்லிம்களுக்கு வெற்றிதான். உதாரணத்துக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, இந்த ஹலால் சர்டிபிகேட் விவகாரமாக ஒரு கம்பெனி இந்த அறிக்கையை விடுகிறது. இந்த ஜம்மியத்துல் உலமா முதல் கட்டத்தில், ஆரம்ப கட்டத்திலே, கடைசியில் வாபஸ் வாங்கினாங்க தானே, அந்த இடத்துல இல்லாம முதல் கட்டத்தில் என்ன செஞ்சிருந்தா? அல்லாஹ் போதுமானவன். முதல் கட்டத்திலே ஹலால் சர்டிபிகேட்டை தூக்கி வீசி இருந்தால் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு அமைப்பு எங்கிக்கிட்டு இருக்கு தானே, அது வளர்ந்திருக்கவும் மாட்டாது. 2வது கட்டம் அவர்களே வந்து கேட்டிருப்பாங்க, ஹலால் சர்டிபிகேட்டை தாங்கன்னு சொல்லி. விளங்குதா? ஜம்மியத்துல் உலமா என்ன செய்தது? ஹலால் சர்டிபிகேட்டை தாரை வார்த்தது. இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு அரசாங்க மட்டத்தில் ஹலால் சர்டிபிகேட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லீம் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களாம்? ஒரு மத்திய குழு ஒன்று போட்டு தான் ஹலால் விவகாரம் பேசப்படுது. முஸ்லீம் அமைச்சர்கள் சொல்றாங்களாம், எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஹலால் சர்டிபிகேட் விவகாரம் திருப்பி பேசப்படக்கூடாது, அனுமதி வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? முஸ்லீம்களுடைய உரிமை உரிமை என்று பேசி கடைசி கட்டத்தில் என்ன செஞ்சாங்க? தன்னையே பலவீனப்படுத்தி கொண்டு, தன்னுடைய உள்ள ரீதியான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் ஆக்கி கொண்டு ஹலால் சர்டிபிகேட் வாபஸ் வாங்கினாங்க. இந்த வேலையை முதல் கட்டத்தில் செஞ்சிருந்தால், ஆரம்ப கட்டத்தில் செஞ்சிருந்தால், எப்படி ஒரு வெண்டோல் லங்கா அறிக்கை விட்டதோ அதுபோன்று பல வெண்டோல் லங்காக்கள் என்ன செய்திருக்கும்? இந்த ஹலால் சர்டிபிகேட்டுக்கு சார்பாக கருத்து எழுதியிருக்கும். பல கம்பெனிகள் ஹலால் சர்டிபிகேட்டுக்கு சார்பாக ஆதரவாக கட்டுரைகள் எழுதியிருக்கும். ஆனா என்ன செஞ்சாங்க? எங்களுக்கும் போராடலாம் என்று சொல்லி போராடி போராடி கடைசி கட்டம் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லைன்னு ஹலால வாபஸ் வாங்கினாங்க.
ஆனால் பிரச்சனை முடிஞ்சுதா? பிரச்சனை முடிஞ்சுதா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு பிறகு வேற பிரச்சனையெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சதை நாங்கள் பார்க்குறோம். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உள ரீதியாக தளர்ந்து போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி மூமினுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவன் தொடர்ந்து போக வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம், இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற எதிர்ப்புகள் வருகிற பொழுது அதற்கு முகம் கொடுக்க வேண்டுமா? தனி மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்கிற நிலைக்கு மாறக்கூடாது. கம்பெடுத்தவன் வேட்டைக்காரனாகிற நிலை வரக்கூடாது. அதற்கு மாறாக அல்லாஹ் அழகான ஒரு ஒழுக்கத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன ஒழுக்கம் தெரியுமா? 2வது அத்தியாயம் 251வது வசனம், 22வது அத்தியாயம் 40வது வசனம். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின் லஃபஸதத்தில் அர்து. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் சிலரை பாதுகாக்கவில்லை என்றால், மனிதர்களில் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுத்திருக்கவில்லை என்றால் இந்த பூமி குழம்பி போயிருக்கும், இந்த பூமி வீணாகி போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி, இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டுமா? இந்த பூமி சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ஒரு சாரார் பாதுகாக்க வேண்டும். ஒரு சாராரின் உரிமையை இன்னொரு சாரார் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே செய்தியை அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறான் பாருங்கள். எப்படி? வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின், மனிதர்களை சிலரை கொண்டு அல்லாஹ் சிலரை பாதுகாக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? லஹுத்திமத் சவாமிஉ வபியஉன் வஸலவாத்துன் வமசாஜிது யுذ்கரு ஃபீ இஸ்முல்லாஹி கதீரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வணக்க ஸ்தலங்கள், மாற்று மத வணக்க ஸ்தலங்கள், சேஜுகள், இன்ன பிற வணக்க வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் அனைத்தும் என்ன செய்யப்படும் தெரியுமா? உடைத்தெறியப்படும். யார் இல்லை என்றால், ஒரு சாராரை வைத்து அல்லாஹ் ஒரு சாராரை பாதுகாக்கவில்லை என்றால். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனம் முஸ்லிம் சமூகத்துக்கு பெரிய ஒரு பாடத்தை உணர்த்துகிறது தெரியுமா? அல்லாஹ் ஒரு சாராரை வைத்து ஒரு சாராரை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அந்த சாரார் அவங்களோட வேலையை சரியா செய்யணும். அது யாரு? முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராகத்தான் இருக்கிறார்கள். சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே உரிமைகளை பெற்றிருக்கவில்லையா? இந்த நாட்டிலே உலக மட்டத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ஏனைய நாடுகளில் கொடுக்கப்படாத பல உரிமைகள் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரசியல் பலம் சகோதரர்களே, அரசியல் பலம். சாதாரணமாக 90க்கும் 95 காலப்பகுதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் எல்லாரும் வியப்படைஞ்ச ஒரு செய்தி என்ன? இலங்கையின் அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை முஸ்லிம் அமைப்புகள் கொண்டிருந்தன. முஸ்லிம் சமூகம் எந்த பக்கம் சாய்கிறதோ அந்த பக்கம் அரசியல் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நிலை இந்த இலங்கையில இருந்ததா இல்லையா சகோதரர்களே? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு சாரார கையில பொறுப்பை கொடுத்து தான் வச்சிருக்கிறான். இன்றைக்கும் முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்கிறார்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் ஆசனத்தை பாதுகாக்கிற பணியில் முஸ்லிம் தலைமைகள் இருக்கிறதா இல்லையா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஓட்டு, ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாக்குகளினால தான் முஸ்லிம் அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அமர்ந்திருக்கிற முஸ்லிம் தலைமைகள் அவர்களுடைய வேலையை செய்யவில்லை என்றால், அவர்களுடைய பணியை சரியாக செய்யவில்லை என்றால் பள்ளிகள் உடைக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. பள்ளிகள் உடைக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை வருகிறதா? யார் முகம் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய தலைமைகள், அரசியல்வாதிகள், சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா நிலைமை? இந்த ஜெஃப்னா முஸ்லிம் ஒரு வெப்சைட் இயங்குது, அங்க போய் தகவல் கொடுக்கறாங்க, பத்திரிகைக்கு தகவல் கொடுக்கறாங்க. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னை பொறுத்தவரையில், இந்த அப்துல் ஹமீத் மௌலவியை பொறுத்தவரையில், இந்த யூனுஸ் சப்ரீசியை பொறுத்தவரையில், மௌலவிகள் என்றால் அவர்கள் பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இது மாதிரி பொது மேடையில் அல்லது ஜும்மா மேடையில் அவங்க சொல்றதை சொன்னாதான் மக்கள் எடுபடும், மக்களுக்கிட்ட அது போகும். விளங்குதா? அதே போன்று அரசியல்வாதிகளை பொறுத்த வகையில் அவங்க ரோட்ல பேசி சரி வராது, அவங்க ரோட்ல பேசி சரி வராது. அவர்கள் பேச வேண்டிய இடம் என்ன தெரியுமா? பாராளுமன்றம்.
அவர்கள் பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தால்தான், பாராளுமன்றத்தில் உரிமை போராட்டம் நடத்தினால்தான், பாராளுமன்றத்தில் பேசினால்தான் அது உலகமயப்படுத்தப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோடு எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, இந்துக்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் பாருங்கள், ஒரு பிரச்சனை என்றால் பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது, ஜெனீவாவில் பேசப்படுகிறது. சின்ன ஒரு பிரச்சனை ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பிரச்சனை உலகமயப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முஸ்லிம்களோட பிரச்சனைக்கு என்ன நிலைமை? முஸ்லிம்களோட பிரச்சனைக்கு என்ன நிலைமைன்னு கேட்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமீப காலத்தில் ஜெனீவா பிரச்சனை நடந்தது. அந்த கட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை எந்த அளவுக்கு சொன்னா, பன்றியின் உருவத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் எழுதப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அதே போன்று ரிசானா நஃபீக் சவுதியிலே இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்படுகிறாள். அந்த நேரத்தில் இலங்கைக்கான சவுதி தூதுவர் அங்கிருந்து திருப்பி எடுக்கப்படுகிறார். இந்த அளவு பிரச்சனை நடந்தும் முஸ்லிம் நாடுகள் இலங்கைக்கு சார்பாக இருந்ததை இந்த ஜெனீவா பிரச்சனையில் கூட நாங்கள் பார்த்தோம். அந்த முஸ்லிம் நாடுகளின் நாடு என்ன சொல்லுது தெரியுமா? இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை. அல்லாஹு அக்பர். என்ன சொல்லுது? ஒரு முஸ்லிம் நாடு ஜெனீவால் என்ன சொல்லுது? இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த பிரச்சனை நடக்கவில்லை. பாகிஸ்தான் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசினால் பிரச்சனை உலகமயப்படுத்தப்படும், முஸ்லிம்களுடைய உரிமை பேசப்படும். அந்த பாராளுமன்றத்தில் பேசப்படல. அதனால் அரபு நாடுகளுக்கு இவ்வளவு விபரீதம் நடக்குதா, இலங்கையில் இவ்வளவு பிரச்சனை நடக்குதான்றது தெரியாமல் இருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த முஸ்லிம்களுடைய பொறுப்பாளிகளாக முஸ்லிம்களுடைய ஓட்டுகளையும் முஸ்லிம்களுடைய வாக்குகளையும் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பவர்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தால், முஸ்லிம்களுக்காக போராடினால், அந்த பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பினால் நிச்சயம் முஸ்லிம் சமூகத்துக்கு அது பயனளிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அவர்களுடைய பணியை சரியாக செய்யவில்லை என்றால் இந்த பிரச்சனை முடிய போறதில்லை. இந்த பிரச்சனை இந்த கட்டத்தோடு நின்று போவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எங்களுக்குரிய தலைமை ஜம்மியத்துல் உலமா என்று சொல்கிறது. மார்க்க ரீதியாக எங்களை நெறிப்படுத்துபவர்கள், எங்களை வழிகாட்டுபவர்கள் ஜம்மியத்துல் உலமா எங்களுடைய தலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களும் அல்லாஹ் பொறுப்பாக வைத்திருக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லலாம். இலங்கை முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை, இலங்கை முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை உலகமயப்படுத்தப்படுவதற்கும் அரபு நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் போராட்டங்களை நடத்தி இந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கும் ஒரு காரணம் பலம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலால் விவகாரம் பேசப்படுகிறது. ஜம்மியத்துல் உலமா என்ற அந்த அமைப்பு எவ்வளவோ போராடினாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த ஹலாலுக்கு போராடிய மாதிரி தம்புள்ள பள்ளிக்கு போராடினாங்களா? இந்த ஹலாலுக்கு போராடின மாதிரி முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் நெருக்கப்பட்டதல்லவா, அதற்கு போராடினார்களா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலால் சொந்த பிரச்சனை பேசினாங்க, மார்க்க விவகாரம் ஏனைய பிரச்சனைடா பேசாம இருக்கிறாங்க. இதுதான் முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் சகோதரர்களே. தலைமைகள், முஸ்லிம்களை வழிநடாத்துபவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் என்ன தெரியுமா சொல்றாங்க? முஸ்லிம்களே பொறுமையாக இருங்க, முஸ்லிம்களே பொறுமையாக இருங்க, அல்லாஹ் வெற்றியை தருவான். பொறுமை என்பது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமகால பிரச்சனைகள், இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை எந்த கட்டத்தில் நிறுத்த வேண்டும் என்றால், நாங்கள் பார்த்தோம், தனி மனிதன் போராடுகின்ற கட்டமாக, தனி மனிதன் பிரச்சனைகளுக்கு எதிராக முயற்சி செய்கின்ற கட்டமாக இந்த கட்டம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலும் கம்பெடுத்தவன் வேட்டைக்காரன் என்று சொல்வார்கள், அது போன்ற நிலை இஸ்லாத்திலே வர முடியாது. அதற்கு மாறாக முஸ்லிம்களுடைய பொறுப்புதாரிகளாக யார் இருக்கிறார்கள், அந்த பொறுப்புதாரிகள் அவர்களுடைய பணியை சரியாக செய்தால் நிச்சயம்
இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சார்பான சில முடிவுகளையும் உரிமைகளையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முஸ்லீம்களை மார்க்க ரீதியாக வழிநடாத்துபவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஜம்மியத்துல் உலமா அவர்கள் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் முஸ்லிம் சமூகத்துக்கு வலியுறுத்துகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமை என்பது எந்த கட்டத்தில் வர வேண்டும்? பொறுமை என்பது போராட்டங்களுக்கு முன்னால் வருவதல்ல. பொறுமை என்பது போராட்டங்களுக்கு பின்னால், அந்த போராட்டங்களினால் தங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியவில்லை என்று வருகிற கட்டத்தில் தான் பொறுமையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதற்கு மாறாக எந்த முயற்சியும் செல்லாமல், எந்த போராட்டமும் செய்யாமல் முஸ்லிம்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கிறது. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான வணக்கம் செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி, உண்மையை சத்தியத்தை எடுத்து சொல்லி அதற்கு பின்னால் தான் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கடைபிடித்துக் கொள்பவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? எனவே முயற்சிகளுக்கு பின்னால், போராட்டங்களுக்கு பின்னால் தான் பொறுமை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், 22வது அத்தியாயத்தின் 40வது வசனம். நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். அல்லாஹ் சில மனிதர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை சில மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அவர்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்தால் சமூகத்தை பார்க்கலாம், பாதுகாக்கலாம், வணக்க ஸ்தலங்களை பாதுகாக்கலாம். அவர்கள் அவர்களுடைய பணியை செய்யவில்லை என்றால் வணக்க ஸ்தலங்கள் உடைத்தெறியப்படும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வல யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுருஹு, அல்லாஹ்வுக்கு யார் உதவி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனைகள், நெருக்கடிகள், சோதனைகள் வருகிறதா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களை வழிநடாத்துகின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், எங்களை வழிநடாத்துகின்ற உலமாக்களாக இருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய பணியை சரியாக செய்தால் நிச்சயம் முஸ்லிம் சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே சமகால பிரச்சனைகளில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய தலைமைகள் உருப்படியாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் எந்த இடத்தில் போராட்டம் என்று சொன்னால் நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது ஆயுத வேந்தி செய்கிறது தான் போராட்டம் என்று. அது தவறு சகோதரர்களே. அதனால தான் பொறுமை என்று போறாங்க. ஆயுதத்துக்கு முன்னால் ஒரு கட்டம் இருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். ஹலால் சர்டிபிகேட்டுக்கு எதிராக 150 பேரை கொண்ட ஒரு அமைப்பு, 150 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு சமூகம் ஆரம்ப கட்டத்தில் போராட்டம் நடத்துகின்றது, பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறது. இந்த உலமா சபையோ அரசியல்வாதிகளோ நினைத்திருந்தால் கொழும்பிலே ஒரு அறிவித்தல். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உண்மையை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஜம்மியத்துல் உலமா சொன்னால் முஸ்லிம் சமூகம் கட்டுப்பட தயார். எந்த அளவுக்கு தெரியுமா? குனூத் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். இலங்கையில் எல்லா பள்ளிகளிலும் குனூத் ஓதினார்கள். நோன்பு பிடியுங்கள் என்று சொன்னார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நோன்பு பிடி. இது சரியா பிள்ளையா அதை நான் பேச வரல. அந்த அளவுக்கு ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட்டார்கள். இவர்களோட அறிவித்தல் என்ன? இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் முஸ்லிம்கள் கொழும்புக்கு வாருங்கள், ஒரு அமைதி பேரணி நடத்துவோம், ஒரு மஹஜர், ஒரு கோரிக்கையை எங்களுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் வைப்போம் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தால், அதுவும் அமைதி பேரணி. எதுக்கு தெரியுமா? மக்கள் தொகையை காட்டி ஒரு மகஜர ஜனாதிபதிக்கு கொடுக்கிறது. எதுக்கு தெரியுமா? இந்த பெரும்பான்மை 50,000 1 லட்சம் ஒரு நாளில் சேர்க்கலாம். இவ்வளவு பலத்தை கொண்ட, மக்கள் பலத்தை கொண்ட இந்த சமூகத்தின் உரிமையில் எப்படி இந்த 150 பேரை கொண்ட இந்த சமூகம் கையடிக்கலாம் என்றொரு கேள்வி கேட்டிருந்தா, மக்கள் பலத்தை வச்சு ஜனாதிபதி வந்திருக்கிறார், அவர் ஒரு நடுநிலைமையான முடிவு எடுத்திருக்கணுமா இல்லையா?
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயுதமேந்தி போராட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு கடமையும் இல்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் ஆயுதமேந்தாத அமைதி பேரணிகள், தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பேரணிகள் இந்த நாட்டிலே நடத்துவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அதிலே முஸ்லிம்கள் விதிவிலக்கல்ல. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த கட்டத்தில் எப்படி செயல்பட்டால் வெற்றி கிடைக்குமோ அந்த கட்டத்தில் அந்த முயற்சியை செய்வதுதான் முஸ்லிம் சமூகத்தை வழிநடாத்துகின்ற தலைமைகளின் பொறுப்பு என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனைகள், இந்த எதிர்ப்புகள், இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் முஸ்லிம் சமூகம் கையாள வேண்டிய இன்னொரு விடயம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் ஈமான் கொண்டு சாலிஹான வணக்கம் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்கு என்ன தெரியுமா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் நாட்டை கைப்பற்ற போகிறார்களாம், முஸ்லிம்கள் ஆட்சியை புரட்டப் போகிறார்களாம். இதெல்லாம் காத்துல பறக்கிற தூசி, விளங்குதா? இதெல்லாம் வெறுமனே வாய் பேச்சு, செல்லா காசி என்பார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் முஸ்லிம்கள் இது போன்ற கட்டங்களில் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு வாக்கை அளிக்கின்றான். ரெண்டு வாக்கை அளிக்கின்றான். ஒரு வாக்கு என்ன? லயஸ்ஸஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்ஸஹ்லவல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை அல்லாஹ் எப்படி இந்த பூமியில் பிரதிநிதியாக ஆக்கினானோ அதுபோன்று உங்களையும் ஆக்குவான். யாரை? ஈமான் கொண்டு சாலிஹான வணக்கம் செய்கிற மனிதர்களை. அடுத்தது என்ன தெரியுமா? வல யுமக்கினன்னலஹும் தீனஹும் உள்ளதிர்தலாலஹும், அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை தேர்வு செய்தானோ அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அவகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாம். என்ன இருக்க வேண்டும்? ஈமான் இருக்க வேண்டும், சாலிஹான அமல் இருக்க வேண்டும். இருந்தால் நிச்சயம் நாங்கள் பூமியிலே, இந்த இலங்கையிலே அரசியல் அமைப்பதற்கு சக்தி இல்லாவிட்டாலும், நாட்டை கைப்பற்றாவிட்டாலும், ஒரு கட்டம் இருந்ததல்லவா, முஸ்லீம்கள் அரசியல் பலத்தோடு இருந்தார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். எப்பொழுது? ஈமான் சாலிஹான அமல் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மார்க்க விவகாரங்களை இந்த பூமியிலே நல்ல முறையில் செய்வதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாம். இது அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற வாக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஷிர்க்கு கலக்காத ஈமானை நோக்கி புறப்பட வேண்டும். இன்றைக்கும் ஜமியத்துல் உலமா, நான் பேசுவதை நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது, என்ன ஜமியத்துல் உலமா என்றே சொல்கிறார் என்று யோசிக்க கூடாது. எங்களுடைய சமூகம் அவர்களை தான் மார்க்கத்தின் காவலர்களாக, மார்க்கத்தின் தலைவர்களாக எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சொல்றதில் தவறு கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கும் அல்லாஹ்வை வணங்குகிற பள்ளிக்கு பக்கத்திலே கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு பள்ளிக்குள் சென்று ஈமானை வளர்க்கிறார்கள், கபரடிகளுக்கு சென்று ஈமானை உடைத்தருகிறார்கள். இதுக்கு ஹராம் சர்டிபிகேட் கொடுக்க கூடாதா? இலங்கை மட்டத்தில் ஒரு ஃபத்வாவை எழுதி கபரு வணக்கத்தில் ஈடுபடாதீர்கள், நபிகளார் கபரு கட்டுவதை தடை செய்தார்கள், கபறுகளுக்கு மேல் கட்டிடம், இந்த ஹதீஸை ஃபத்வா கொடுக்க தேவையில்ல, இந்த ஹதீஸை எழுதி இந்த பாவத்தை செய்யாதீங்கப்பான்னு மக்களை தூண்டக்கூடாதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாயத்து தகடுகள் முஸ்லிம் சமூகத்தின் ஈமானை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறி சாஸ்திரம், நல்ல நேரம் பார்ப்பது, கெட்ட நேரம் பார்ப்பது, மெய் பார்ப்பது, நொம்பல் போட்டு பார்ப்பது, சூனியம் வெட்டுவது, சூனியம் செய்வது, இது போன்ற ஈமானை பறிக்கின்ற பெரும் பாவங்கள் முஸ்லிம் சமூகத்திலே தலை விரித்தாடுகிறது. முஸ்லிம்களுக்கு அழிவு வருமா? முஸ்லிம்களுக்கு நலவு நடக்குமா? நபிகளார் என்ன சொன்னார்கள்? இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத் என்று சொன்னார்கள். மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய, அப்படித்தான் சொன்னார்கள். அது உலகத்திலும் அழிக்கலாம், மறுமையிலும் அழிக்கலாம். நபிகளார் சொன்னார்கள், மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது இடம் பிடித்திருக்கிற பாவம் எது? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக ஷிர்க் வைப்பது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஷிர்க்கை விட்டு ஒதுங்கிய ஈமானை பாதுகாக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்காமல் முஸ்லிம் சமூகத்துக்கு வெற்றி கிடைக்குமா? நான் கேட்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருபோதும் கிடைக்காது. எனவே முஸ்லிம்களை இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டுமா?
சிறுக்கு கலக்காத ஈமான் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பணியில் தலைமைகளும் முஸ்லிம்களின் பொறுப்புதாரிகளும் பள்ளி நிர்வாகிகளும் ஈடுபடுகிற பொழுது நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஒரு சில கலாச்சார சீரழிவுகள் முஸ்லிம் சமூகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. புகைத்தல் பழக்கம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே, இந்த இலங்கை நாட்டிலே ஜம்மியத்துல் உலமாவோ அல்லது தௌவா அமைப்புகளோ அல்லது பள்ளி நிர்வாகங்களோ சேர்ந்து புகைத்தலுக்கு எதிராக ஒரு போராட்டம். எதுக்கு? புகைத்தலுக்கு எதிராக போராட்டம். எப்படி? ஒரு முஸ்லிம் புகைத்தல் விற்கக்கூடாது, முஸ்லிம் கடைமைகள் சிகரெட்டு பீடி அது போன்ற புகைத்தல் வஸ்துக்கள் விற்பனை செய்யக்கூடாது. அதை விற்பனை செய்தால் அவர்களுடைய சந்தாக்களை பள்ளிக்கு எடுக்க மாட்டோம், அவர்களுடைய திருமணத்துக்கு லெட்டர் கொடுக்க மாட்டோம், அவர்களுடைய ஜனாசாவுக்கு சந்தூக்கு கொடுக்க மாட்டோம். போராட்டம் நடத்தலுமா இல்லதா? ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம் என்பதற்காக ஊர் நீக்கம் செய்ய முடியும் என்றால், திருமண லெட்டரை ரத்து செய்ய முடியும் என்றால், சந்தூக்கை தர முடியாது என்று மறுக்க முடியும் என்றால், ஏன் இஸ்லாம் ஹராமாக்கிய புகைத்தலுக்கு எதிராக போராட்டம் நடத்த முடியாது? இப்படி செஞ்சிருந்தா எங்களை எதிர்க்கிற அந்த கூட்டத்துக்கு முன்னால நெஞ்ச நிமிர்த்தி பேசலுமா இல்லதா? எங்கட ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு வந்த பிறகு எந்த புகைத்தலை ஒழிக்க முயற்சி செய்தார்களோ அதுக்கு சார்பா நாங்க தானே போராட்டம் நடத்தினோம். காட்டலுமா இல்லதா? எதிரிகள் வாயடைத்து போயிருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரிசானா நவீக் வெளிநாடு செல்கிறார். அவருடைய விவகாரம் பெரியது, அப்படித்தான், அதை நான் பேச வரல. அவருக்கு இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. எங்கட சமூகம் என்ன தெரியுமா பேசியது? அவங்களோட வறிய குடும்பம், கஷ்டமான குடும்பம், பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் தாங்க இல்லாம வெளியே போனா சவுதி கவர்மெண்ட் அநியாயம் செஞ்சிட்டுது, உம்மா அப்பாவுக்கு இறக்கம் இல்லையா? இது போன்ற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், அந்த ரிசானா நஃபீக் எதற்காக இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்ல வேண்டும்? 17 வயதாக இருந்த அந்த குமரி பெண்மணி 26 வயது என்று தன்னை மாற்றிக்கொண்டு ஏன் வெளிநாடு செல்ல வேண்டும்? சீதன பிரச்சனை அல்லவா காரணம்? சீதன கொடுமைதானே காரணம்? முஸ்லிம் சமூகம் இந்த சீதனைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதா? இந்த சீதனம் ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உரிமை என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தனி காலிகோட்டு உரிமை, முஸ்லிம்களுக்கு தனி ரெஜிஸ்டர் உரிமை இருக்கிறதா இல்லையா? இது இலங்கையில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய உரிமை. முஸ்லிம்களுடைய ரெஜிஸ்டர் காப்பி தனி. பார்க்குறீங்க, அந்த ரெஜிஸ்டர் காப்பியில் பார்த்தா கைக்கூலிக்கு சைன் வைக்கணும், விளங்குதா? கைக்கூலி எவ்வளவுண்டு எழுதணும், மகர் முக்கியமல்ல, சீதனத்துக்கு தான் சைன் வைக்கணும். பள்ளி ஹஸ்ரத்துமாரும் பள்ளி நிர்வாகங்களும் முஅத்தின்மாரும் வந்து ஃபாத்தியா ஓதி, குல்சூரா ஓதி, சலவாத்து ஓதி எதுக்கு தெரியுமா சைன் வைக்கிறாங்க? இந்த பட்டப்பகலில் நடக்கிற கொடுமை, பகல் சுரண்டல், பகல் கொள்ளை, இந்த சீதனத்துக்கு சைன் வச்சுட்டு போறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹராம் என்று தீர்ப்பு கொடுக்க கூடாதா? இதுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடாதா? முஸ்லிம் சமூகத்தை எப்படி நெறிப்படுத்துறது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே முஸ்லிம் சமூகத்தை நெறிப்படுத்துவது சமகாலத்தின் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சூழலில் குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டுதலில் முஸ்லிம் சமூகத்தை வழிநடாத்துவது தலைமைகளின் பொறுப்பு, அமைப்புகளின் பொறுப்பு. மார்க்கத்தை விட்டுட்டு நீ எப்படி வேண்டுமானாலும் வாழப்பா என்று விட்டுட்டு முஸ்லிம்கள் வெற்றியை எதிர்பார்ப்பது பகல் கனவு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா. நபிகளார் சொன்னார்கள், பசியுள்ள மிருகங்கள் உணவு தட்டை நோக்கி எவ்வளவு வேகமாக வருமோ அதுபோன்று இந்த உலகத்தில் இருக்கிற சமூகங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக வருவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் குறைவாக இருப்போமா? நபிகளால் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள். வலாக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல் என்று சொன்னார்கள். நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்ற சருகுகளை போன்று இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். வெள்ளத்தை கண்டிருக்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு கால அதை காட்டிக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? வெள்ளம் ஒன்று வந்தா வெள்ளத்துக்கு மேலே பாருங்க நுர மாதிரி போகும்.
ஊத்தையெல்லாம் ஓரமாகி போய் மரத்துல எல்லாம் மாட்டிக்கொள்ளும். இதுக்கு சொல்றது சருகு. நபிகளார் அப்படித்தான் சொன்னாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பார்கள், ஈமானிய பலம் இல்லை, ஈமானிய உணர்வு இல்லை, இஸ்லாமிய பற்றில்லை. எப்படி இருப்பார்கள் தெரியுமா? குசாவும் ககுசாய் செயல் என்று சொன்னார்கள். வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்ற சருகுகளை போன்றிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு நிலைமை வந்தா முஸ்லீம்களுக்கு அழிவு நிச்சயம். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு அழிவு நிச்சயம். நான் கேட்கிறேன், எங்களிடத்தில் என்ன இஸ்லாமிய உணர்வு இருக்கிறது? எங்களிடத்தில் என்ன ஈமானிய உணர்வு இருக்கிறது? ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலம் படம் போட்டு பார்க்கிறோம் தானே, ஒவ்வொரு நாளும் நாடகம் பார்க்கிறோம் தானே. எங்கட குருவானை கிழிச்சு வீசிட்டு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. வணங்குதா? எங்கட குருவானை கிழிச்சு வீசிட்டு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மூமீன்களே, மூமீனான ஆண்களே பார்வையை தாழ்த்துங்கள், மூமீனான பெண்களே பார்வையை தாழ்த்துங்கள். என்ன ரோட்ல போக்கல பள்ளி ஹஸ்ரத் வாராரு, எங்கட பொம்பளை தலையை மூடி கீழே பார்த்து கொள்றாங்க. இதை மட்டுமா அல்லாஹ் சொல்றான்? இதை மட்டுமா அல்லாஹ் சொல்றான்? உங்களோட வீட்டுக்கு ஒரு அந்நிய பெண்ணை, ஒரு விபச்சாரியை திறந்த காட்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குமரி பெண்களை வைத்துக்கொண்டு மறைக்க வேண்டிய பகுதிகளை காட்டுகின்ற ஆண்களை உங்களுடைய குமரி பெண்களுக்கு காட்டுகிறீர்கள். இதெல்லாம் பாவம் இல்லையா? இது நடந்த அழிவு வராதா? இந்த சீரழிவுகள் நடந்த முஸ்லிம்களுக்கு தோல்வி வராதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிய வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகளில் இஸ்லாம் வளர வேண்டும். இஸ்லாம் வெளிப்படையாக விளங்க வேண்டும். அதற்குரிய முதல் கட்டம் என்ன தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிற படங்கள், நாங்கள் பார்க்கிற நாடகங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட வேண்டும். சீடிகள் உடைத்தெறியப்பட வேண்டும். மார்க்கத்தை பேசுகின்ற சீடிகள், குர்ஆன் ஹதீஸை ஒலிக்கின்ற சீடிகள் எங்களுடைய வீடுகளில் முழங்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் ஈமானிய பலம், இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். நிச்சயம் அந்த சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரம் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், யார்தான் இந்த பெண்மணிகளை தட்டி விடுவார்கள், யார்தான் இந்த பெண்மணிகளை எழுப்புவார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபித்தோழிகள் கேட்டார்கள், நபிகளாருடைய மனைவிமார்கள், அனஹ்லிகு வஃபீன சாலிஹூன், எங்களில் நல்ல மனிதர்கள் இருக்கிற பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நஅம் இதா கசுரல் கபசு என்று சொன்னார்கள். பாவம் மிகைத்து விட்டால், பாவம் அதிகரித்து விட்டால், நல்லவர்கள் இருந்தாலும் கெட்டவர்களுக்கு வருகிற அழிவு முஸ்லிம் சமூகத்தை அழிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். பாவம் மிகைத்து விட்டால், பாவம் அதிகரித்து விட்டால் அழிவு நிச்சயம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தில் இருக்கிற தீமைகள், சமூகத்தில் இருக்கிற பாவங்கள், சமூகத்தில் இருக்கிற ஷிர்க்குகள், சமூகத்தில் இருக்கின்ற பித்அத்துகள், சமூகத்தில் இருக்கிற அனாச்சாரங்கள், சமூகத்தில் இருக்கிற கலாச்சார மோசடிகள் அனைத்தும் தூக்கி வீசப்பட வேண்டும். அதனூடாகத்தான் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்பதையும் நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கேளுங்கள். 24வது அத்தியாயம் 63வது வசனம். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, நபிகளாருடைய வழிமுறைக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அவர்கள் ஒன்றை பயந்து கொள்ளட்டும். எதை தெரியுமா? அம் துசீபஹும் ஃபித்னா, இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அவர்களுக்கு சோதனைகள் வருவதை பயந்து கொள்ளட்டும். அவு யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது அவர்களுக்கு கடுமையான வேதனை வருவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு இந்த எச்சரிக்கை? யாருக்கு இந்த எச்சரிக்கை? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சோதனைகளும் தண்டனைகளும் வருவதை பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வெற்றி பெற வேண்டுமா? பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டுமா? எங்களிடத்தில் மார்க்கப்பட்டு வர வேண்டும், இஸ்லாமிய உணர்வு வர வேண்டும். அது இல்லாமல் வெற்றி பெற முடியாது. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. என்ன தெரியுமா? சமூக ஒற்றுமை. சமூக ஒற்றுமை. அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வாத்தியுல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாஸு, நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள், ஒருவரை ஒருவர் சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள். ஃபதஃப்ஷலு,
நீங்கள் தோல்வி அடைவீர்கள், வததுஹப ரீஹுக்கும் உங்களுடைய காத்து போய்விடும் என்று அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் சமகால பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா தனாஸு நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் பிரச்சனைப்பட வேண்டாம். எதுல சகோதரர்களே? எதுல? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறதுல. அப்படி நீங்கள் பிரிந்து போனால் ஃபதஃப்ஷலு நீங்கள் தோல்வி அடைவீர்கள், வததுஹப ரீஹுக்கும் உங்களுடைய காத்து போய்விடும் என்று சொல்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், இலங்கையில் முஸ்லீம்கள் அரசியல் பலத்தோடு இருந்தார்கள், அப்படித்தானே? ஏதோ அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை வச்சான் இலங்கையில், இல்லாமல் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கட்டத்தில் முஸ்லீம்களின் அரசியலை ஏதோ ஒரு அடிப்படையில் வழிநடாத்தியவர் கொலை செய்யப்படுகிறார். எல்லாம் நினைக்கிறாங்க மௌத்தா போன கொலை செய்யப்படுகிறார். அவருடைய மரணத்துக்கு பின்னால் எந்த அரசியல் அமைப்புகள் முஸ்லீம்களை வழிநடாத்தி கொண்டிருந்தனவோ அவைகள் துண்டு துண்டாக உடைந்து போனன, அவைகள் துண்டு துண்டாக உடைந்து போனன. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெறும் போலிகளாக, வெறும் கோழிகளாக, வாய்ப்பேசா மௌனிகளாக பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொன்னான்? பிரிந்து போய்விடாதீர்கள், உங்களுக்கு தோல்வி வரும், உங்களுடைய காத்து போய்விடும் என்று சொன்னான். நடக்குதா இல்லையா சகோதரர்களே? ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லத்தான் வேண்டும். என்ன தெரியுமா? பாராளுமன்றத்தில் முஸ்லிம் எம்பிகள் வாய் திறக்கிற ஒரு கட்டம் இருக்குது. யாருக்காவது சொல்லலுமா? முஸ்லிம் எம்பிகள் வாய் திறக்கிற ஒரு கட்டம் இருக்குது. என்ன கட்டம்னு நினைக்கிறீங்க? ஒரு முஸ்லிம் அமைச்சர் ஏதாவது ஒன்றுக்காக கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணி பேசணும். பேசினா அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் முஸ்லீம் எம்பிமார்கள் வாய் திறப்பாங்க. விளங்குதா? எங்களோட முஸ்லீம் எம்பிமார் நல்ல ஆட்கள் தானே. வாய் திறக்கிற ஒரு கட்டம் அதுதான். ஜம்மியத்துல் உலமா இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டுக்காக 2-3 மாதம் படாத பாடுபடுது. ஏதோ பாடுபட்டாங்க, பாடுபட்டு ஏலாத கட்டம் வாபஸ் வாங்கினாங்க. இதுவரைக்கும் பேசாத அரசியல்வாதிகள் எல்லாம் அடுத்த நாள் விடிவெள்ளிக்கு பேட்டி. என்ன தெரியுமா? ஜம்மியத்துல் உலமா அவசரப்பட்டுட்டு. அல்லாஹு அக்பர். எப்படி? வாய் திறக்கிற கட்டம் இதுதான். விளங்குதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கடைசி முடிவு முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருப்பதும் காலத்தின் தேவை. எதுல தெரியுமா? எதுல தெரியுமா? அத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதிலும் ஒன்றுபட வேண்டும். கடைசி இன்னொரு முக்கியமான செய்தி நான் மறந்துட்டு அதை சொல்லி நான் முடிச்சுக் கொள்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம் என்ன தெரியுமா? சமகால பிரச்சனைகள், சமகால எதிர்ப்புகளின் வெளிப்பாடு. முஸ்லீம்களை வழிநடாத்த தலைமைத்துவம் இல்லை, முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்க தலைமைத்துவம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, சமகால பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு அரசியல்வாதி அதிகமாக குரல் கொடுத்தார், நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லைன்றதுனால குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தாரா இல்லையா? அவரை போலீஸால கைது செய்ய போறாங்க. இவருக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. பாருங்க எத்தனை பேர் பேசினாங்க. நாளைக்கு என்னைய கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டா எனக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா? எனக்காக குரல் கொடுக்க முஸ்லிம் தலைமைகள் இருக்குதா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் போதுமானவன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம் பிரச்சனை என்று வந்தால் முஸ்லீம்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது. இலங்கையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஆயுதமேந்தி போராடுகிற நிலையில் முஸ்லீம்கள் இல்லை, போராட முடியாது. இஸ்லாத்தின் பார்வையில் தடை செய்யப்பட்டது. ஆனால் ஒரு கட்டம் இருக்கிறது, மூக்கு வரைக்கும் கை நீட்ட உரிமை இருக்குது. விளங்குதா? மூக்கு வரைக்கும் கை நீட்டலாம், அது வரைக்கும் கை நீட்டுபவனுடைய உரிமை. ஏண்ட மூக்கில் கைப்பட்டா அது ஏண்ட உரிமை, அதுக்கு போற உரிமை பேசலாது. நபிகளார் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். நபிகளார் சொன்னார்கள், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டாரோ அவர் ஷஹீத் என்று சொன்னார்கள். வமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டாரோ அவர் ஷஹீத் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் முத்தி 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 உச்சகட்டம் சென்று கலவரம் என்று வந்தால், பிரச்சனை என்று வந்தால் அந்த கட்டம் வரைக்கும் பொறுமைதான். அதுக்கு மேலே ஏண்ட பொஞ்சாதியில் கை வைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேலா, ஏண்ட சொத்தை பறிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேலா,
அந்த கட்டத்தில் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரும் போராடித்தான் ஆக வேண்டும். அந்த கட்டத்தில் கொலை செய்யப்பட்டால் நபிகளால் சொன்னார்கள், அவருக்குரிய சர்டிபிகேட், அவர் ஷஹீத். உலகத்துக்காக வாழ வந்தவங்கள் அல்ல நாங்கள் மறுமைக்காக வாழ வந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் சந்தோஷம் இல்லா போனாலும் மறுமையில் நிச்சயம் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. இஸ்லாத்துக்காக நாங்கள் மரணித்தால். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம் எங்களை நாங்கள் பாதுகாக்கின்ற ஒரு பணி இருக்கிறது. அந்த பணியை மறந்து விடாதீர்கள். அதை மாத்திரம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு ஈமானை பலப்படுத்துங்கள். சாலியான வணக்கத்தை நிறைய செய்யுங்கள். சமூக சீரழிவுகளை இல்லாமலாக்குங்கள். சமூகத்தில் நடக்கிற பெரும் பாவங்களை ஒழிக்க முயற்சி செய்யுங்கள். அதனூடாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் கட்டுப்படுகின்ற ஒற்றுமையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். அதனூடாக நிச்சயம் எதிர்காலத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி வரலாம். எனவே வல்லவன் ரஹ்மான் எந்த பிரச்சனைகளுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தீர்வுகளை சொல்லுகின்றனவோ அந்த தீர்வுகளை சரியாக செய்து முஸ்லிம் சமூகத்தை வெற்றி பாதையில் இட்டு செல்லுகின்ற ஒரு நல்ல முஸ்லிமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் வாழச் செய்வதோடு அதே நிலையில் எங்களுடைய உயிரையும் கைப்பற்றுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.